அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷ் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால பொருளாதார ஏற்றம் உண்டுங்க. எந்த ஒரு தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்களால் ஆதாயம் ஏற்பட இருக்கு. தொழிலில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாள இருக்கீங்க. இதன் காரணமாக லாபம் உங்களுக்கு 2 மடங்காக உயர இருக்குதுங்க. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதாலும், அங்கே சனி ராகு இணைந்திருப்பதாலும் புதிய முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்குதுங்க. வணிகத்தில் ஆதாயம் ஒன்று. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தடைகள் விலக இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல விதமாக நடக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சூரியன் வலிமையுடன் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சரும வியாதிகள் ஏற்படலாம். 3இல் புதன் இருப்பதால் அவசரப்பட்டு காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தைப்படுவது போல் சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. வீண் அலைச்சல்களும் கற்பனையான குழப்பங்களும் மனதில் இருக்குங்க. கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது இந்த வாரத்தில் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 4ஆம் இடத்திற்கு வருவது என்பது யோகம் என்றுதாக சொல்ல வேண்டும். 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாருங்க. எனவே கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கடமையில் இருக்கும் தோய்வு அகல இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க. அதன் மூலம் வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையுங்க. வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலம் சீராகும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகுங்க. ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொடுக்குங்க. அதே போல் அரசு குரு
அசுரகுரு தேவகுரு ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பண வசதி என்பது ரிஷபராசினியர்களான உங்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகள் ஏற்பட இருக்குது. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. திருமண முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. நல்ல வேலைக்காக முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருவதால் குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் அல்லது நண்பர் ஒருவரது வருகை உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலையை அளிக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்கும். ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் வக்ரசனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு தேவை குறை. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு. கூடுமான வரைக்கும் ரிஷபராசினியர்கள் விஸ்தரிப்பு திட்டங்களை ஊத்தி போடுவது நல்லது. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலை மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் ஆர்வம் உற்சாகமும் மேலிடருக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு மற்றும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது அவசியங்க. சனிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிதளவு எள்ளெண்ணெய் சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையுது.